அஸ்ஸலாமு அலைக்கும். ஹை மை டிவி ஃபேமிலிஸ். இன்னைக்கு நானும் என்னுடைய ஹப்பியும் சேர்ந்து இந்த எம்டிஆர் குலாப் ஜாமுன் பண்ண போகிறோம். எதுக்காகனா ஒரு ஸ்பெஷல் பர்சனுக்காக நாங்கள் பண்ண போகிறோம். ஆமாம், பண்ண போகிறோம். யாருக்கு எதுக்குன்னு நான் உங்களுக்கு வீடியோவில் சொல்கிறேன். எங்கள் கூட சேர்ந்து நீங்களும் வீடியோ பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? இந்த குலாப் ஜாமுன் மிக்ஸ் வந்து 175 கிராம்ஸ் இருக்கு. ஓகே, இது பை ஒன் கெட் ஒன். நம்ம ரெண்டு வாங்கிருக்கோம்ல, நம்ம ரெண்டும் இப்போ கட் பண்ணி போட்டுக்கலாம். கட் பண்ண என்னுடைய ஹப்பி வந்து இப்போ அந்த குலாப் ஜாமுன் மிக்ஸ் வந்து கட் பண்ணி கொடுப்பாரு. அவரால் முடிஞ்ச கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவார். ஏன்னா நான் தனியாக பண்ணுறதுக்கு கொஞ்சம் போரிங்காக இருக்கும் இந்த ப்ராசஸ். அதனால தான் என்னுடைய ஹப்பியும் கொஞ்சம் இன்க்ளூட் பண்ணி விட்டால் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு சொல்லி இந்த வீடியோ நாங்கள் எடுத்துகிட்டு இருந்தோம். இது வந்து நான் வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ எடுத்து, ஆனால் எடிட் பண்ணி போடலை. அப்புறம்னு சொல்லி சரின்னு இப்போ வந்து அப்லோட் பண்ணிடலான்னு இப்போ நம்ம வந்து ரெண்டு மிக்ஸும் வந்து ஒரு பிளேட்டில் போட்டாச்சு. இப்போ நல்லா வெதுப்பான பால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கலாம். ரொம்ப ஹார்டாக சப்பாத்தி மாவு மாதிரி பிசையாமல் நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிட்டு நம்ம என்ன பண்ணலான்னா கொஞ்சமாக நெய் போட்டு மேலே ரவுண்ட் பண்ணிவிட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் நம்ம வச்சிடலாம். நம்ம சிரப் ரெடி பண்ணுற வரைக்கும் இது கொஞ்சம் நேரம் ஊறட்டும். ரொம்ப மைல்டாக நம்ம வந்து பிசைஞ்சு வச்சுக்கலாம். கொஞ்சமாக நம்ம கீ போட்டுக்கலாம். எப்போவுமே நான் வந்து எம்டிஆர் குலாப் ஜாமுன் தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்குவேன். நல்லாயிருக்கும் அந்த டேஸ்ட்டு. இப்போ நம்ம வந்து இது க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு இப்போ நம்ம அடுத்த ப்ராசஸ் வந்து சிரப்புக்கு நம்ம பார்க்கலாம். சிரப்புக்கு வந்து நான் என்ன எடுத்துருக்கிறேன்னா ஒரு 900 கிராம் நான் வந்து சுகர் எடுத்திருக்கேன். 900 கிராம் சுகர் வந்து இதற்கு கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு அளவு வந்து. அதுக்கப்புறமா வந்து இதுக்கு தண்ணி அளவு வந்து நம்ம எவ்வளோ எடுக்கணும்னா அதே அளவு 900 கிராம் தான் எடுக்கணும். இல்லை உங்களுக்கு ரொம்ப இனிப்பாக தெரிஞ்சுதுன்னா நீங்கள் வந்து கரெக்டாக 1 லிட்டர் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ நான் அந்த பாட்டில் காமிச்சது வந்து 1 லிட்டர் பாட்டில், அது கரெக்டாக இருந்துச்சு எனக்கு. 900 கிராம் சுகர் 1 லிட்டர் வாட்டர் எனக்கு வந்து சுகர் வந்து கரெக்டாக இருந்துச்சு. இது எதுக்குமே நம்மளுக்கு வந்து கம்பி பதம் தேவையில்லை. அந்த சர்க்கரை வந்து கரைஞ்சி வந்தாலே நம்மளுக்கு போதும். அடுத்தது நான் வந்து கொஞ்சம் ஏலக்காவும் இதில் கொஞ்சம் நான் போட்டுக்கிறேன். நல்லா தூள் இருந்தால் நீங்கள் தூளும் போட்டுக்கலாம். நான் வந்து அப்படியே முழுசாகவே போடுறேன். ஏன்னா நம்ம வாயில் கடிப்பட்டுச்சுன்னா அப்படியே கொஞ்சம் எடுத்து போட்டுடலாம். நான் கலருக்காக கொஞ்சம் சாஃப்ரான் ஆட் பண்ணுறேன். கலராக இருந்தால் கொஞ்சம் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதனால் அந்த சிரப்பில் நான் கொஞ்சம் சாஃப்ரான் ஆட் பண்ணுறேன். வேறு எந்த ஃபுட் கலரும் நான் ஆட் பண்ணலை. நல்லா கலந்து விட்டுட்டு இந்த நல்லா சுகர் எல்லாம் மெல்ட் ஆகி வந்த பிறகு கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், எதுவுமே நான் பதம்லாம் வைக்கலை. ஆனால் எனக்கு கரெக்டாக இருந்துச்சு அளவு. ரொம்ப பதம் வச்சா கூட சர்க்கரை இறுகி போயிட்டு அந்த குலாப் ஜாமுன்லாம் ரொம்ப ஒரு மாதிரி ஒயிட்டாக ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி அளவு எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. நீங்கள் பண்ணும்போது கூட இந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பால்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். அது எவ்வளோ சாஃப்ட் ஆயிடுச்சுன்னு தொட்டு பாருங்க. சாஃப்டா இருக்கா? சரி, இப்ப நம்ம வந்து டோட்டல் வந்து அந்த பேக்கெட்ல என்ன போட்டிருக்குன்னா நம்மளுக்கு வந்து 35 போட்டிருக்கு ஒரு பேக்கெட். அப்போ 2 பேக்கெட் நம்மளுக்கு 70 நம்ம ரெடி பண்ணலாம். எவ்வளவு வருதுன்னு பாக்கலாம். அது நீங்க வச்சுக்கோங்க, அது நான் வச்சிடறேன். ஓகேவா? இத வந்து நீங்க பண்ணுங்க. நல்லா ராக்கே இல்லாம இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து 70 வரணும்னு அவங்க பேக்கெட்டில் போட்டிருக்காங்க. ஆனால் வந்து நான் இந்த சைஸ் போட்டு எனக்கு வந்து 60 தான் வந்துருக்கு. இதை விட சின்னது போடுறதுக்கு எனக்கு பிடிக்கல. இந்த 60 மட்டும் நம்ம இப்போ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக வந்து ஃப்ளேவருக்காக கீ ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா ஆயில் வந்து ஹீட் பண்ணிவிட்டு நம்ம 1 by 1 நம்ம ஆட் பண்ணிவிட்டு நல்லா சிம்மில் வச்சு ப்ரௌனிஷாக கோல்டன் ப்ரௌனாக நம்ம பண்ணி எடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். போட்டோன்னே நம்ம திருப்பாமல் கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா ரொட்டேட் பண்ணிவிட்டு நல்லா கோல்டன் ப்ரௌனாக நம்ம பண்ணி எடுக்கலாம். நல்லா இந்த மாதிரி கலர் வந்தால் தான் நம்மளுக்கு குலாப் ஜாமுன் வந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கோல்டன் கலர் வந்து வர வரைக்கும் நம்ம பண்ணி எல்லாமே நம்ம இப்போது எடுத்துக்கலாம் 1 by 1.
எடுத்துட்டு நல்லா கிராக் விடாமல் சூப்பராக வந்திருக்கு. இப்போ எல்லாமே நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து சிரப்பில் போட்டுக்கலாம். இந்த மாதிரி போட்டுக்கலாம். நல்லா சாஃப்டாகிடுச்சு. போட்ட உடனே நம்மளுக்கு ரொம்ப நேரம் கூட நம்மளுக்கு ஊறலை. போட்ட உடனே நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. இப்போ மிச்சம் இருக்கிறது எல்லாமே நம்ம ஃப்ரை பண்ணி பால்ஸ் இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா நம்ம வந்து டிப் பண்ணி விட்டுடலாம். ஒரு கரண்டி வச்சு நல்லா டிப் பண்ணி விட்டுட்டு மேலே வந்து கொஞ்சமாக நான் வந்து கார்னிஷ்காக கொஞ்சம் வந்து பாதாம் வந்து இந்த மாதிரி நல்லா தூள் பண்ணி நான் எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து மேலே தூவிக்கலாம். நீங்கள் எங்க என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? மழை பெய்யுதா? ஏங்க குலாப் ஜாமுன் ரெடி ஆயிடுச்சு. இப்போ சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நல்லா சாஃப்டா வந்திருக்குல்ல. இப்பவே சாஃப்ட் ஆயிடுச்சுல. சூப்பரா இருக்கு. ஃபர்ஸ்ட் கிளாஸ் சாஃப்ட் ஆயிடுச்சுமா. சாஃப்டா இருக்கா? பாருங்க. ஆமால. இந்த மலைக்கும் அதுவும் செம்மையா இருக்குல்ல. சூப்பர். இந்த மலைக்கும் இந்த குலாப் ஜாமுனுக்கும் சூப்பர். இந்த குலாப் ஜாமுன் ரெசிபி வந்து என்னுடைய பர்த்டே அன்னைக்கு முந்தின நாள் எடுத்தது ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய அம்மா வீட்டுக்கு வந்து சிஸ்டருக்கும் கொடுக்கலான்னு சொல்லி நாங்கள் ரெடி பண்ணியிருந்தோம். அப்புறமா இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணவே இல்லை, இப்போ தான் பண்ணுறேன். சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. இந்த மாதிரி நான் பேக் பண்ணிவிட்டு அவங்களுக்கு போய் கொடுக்க போகிறேன். அதுக்கப்புறமா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.